friends, welcome to our garden store. நான் உங்கள் ஐயா ஃபார்ம்ஸ் வெங்கட். டபுள் மோட்டாரில் பேட்டரி மூலமாக இயங்கக்கூடிய பேட்டரி ஸ்ப்ரேயரு, அதுக்கான இன்லெட் ஆக்சசரிஸ், அதுக்கான அவுட்லெட் ஆக்சசரிஸ், அதுக்கான அடாப்டர் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ப்ரேயரை பயன்படுத்தி நம்ம கஸ்டமர் நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி ஸ்ப்ரேயர், இது போர்ட்டபிள் பேட்டரி ஸ்ப்ரேயர். பட் ஆனால் நம்ம ஷிப்பிங் பண்ணுறப்ப நம்மளுக்கு பேட்டரி இது உள்ள வச்சுட்டா இந்த பிளாஸ்டிக் மோல்டு உடஞ்சி போகுதுன்ற கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, எப்பயுமே இந்த பேட்டரி மட்டும், ஏன்னா இது வெயிட் ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 கிலோ வெயிட் இருக்கும். ஸோ அதனால இதை தனியாக நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துட்டா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுற மெத்தட் என்னன்றது நான் சொல்ல போகிறேன். ஸோ பேட்டரி தனியாக கொடுத்துருப்போம், இந்த பாக்ஸ் தனியாக கொடுத்துருப்போம். ஸோ இந்த பேட்டரி எடுத்து இந்த பாக்ஸ்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். இது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரி ஸ்டார் திருப்புளி ஒன்று வேணும். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ட்ரில்லிங் மிஷின் இருந்தால் அந்த மாதிரி ஸ்டார் பிட் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இதை கலட்டி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பேட்டரியோடைய பேக் சைடு ஃபிக்ஸ் பண்ணோம். நம்ம இப்படி தான் கொடுத்துருப்போம் ஐயோ ஃபார்ம்ஸ்ல இருந்து. இப்போ நம்ம இதை ஈஸியாக கழட்டிக்கலாம். நான் ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கழட்ட போறேன். ட்ரில்லிங் பிட் இருக்கிறவங்க ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நார்மலான ஸ்டார் திருப்புள்ளிலேயே நீங்கள் ஈஸியாக இதை கழட்டிக்கலாம். இதை கழட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளே தான் நம்ம பேட்டரி ஃபிட் பண்ண போகிறோம். இது பேட்டரியோட கேப்பு. இது பேட்டரி ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கேப்பையும் நம்ம கழட்டிக்கணும். ஓகே, ஸோ இப்போ கழட்டியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் ஒயர் கேப்லாம் போட்டு ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் எதுவும் நீங்கள் டச் பண்ண வேணாம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், பேட்டரிக்கு பவர் சப்ளை பண்ணுற கேபிள் மட்டும் இந்த மாதிரி மெத்தடில் இருக்கும். ஓகே, ஒயர் கேப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்டு ரெட், இது ரெண்டு மட்டும் நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ணால் போதும். பட் ஆனால் இதில் ஒன்று மெயினாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்டரி கரெக்டான பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகி பேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நான் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்பிட் பண்ணி இதுக்குள்ளே நான் கொண்டு வந்துட்டேன். இது ரெண்டு மட்டும் தான் நான் இப்போ வச்சிருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டரி இருக்கு. ஸோ பேட்டரியில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் அண்ட் பிளாக் இருக்கு. அதே மாதிரி இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, ரெட் அண்ட் பிளாக். இதை இந்த டாப் பொசிஷனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், இது ரெண்டையும். சரியா? ஸோ இப்போ நம்ம பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேட்டரி தூக்கி உள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணும் போது இந்த சுவிட்ச் ஆஃப்ல இருக்கணும், இல்லைன்னா ஆன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன் ஆகுதா இல்லையான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு டைம் ஒரே ஒரு சுவிட்சை மட்டும் ஆன் பண்றேன். ஆன் பண்ணிட்டு டச் பார்க்கும்போது எனக்கு ஓடுது. சரிங்களா? கரெக்டாக வைக்கும் போது இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் பாருங்க, இந்த இதை நான் ஃபிக்ஸ் பண்றேன். இந்த கிளிப் பாத்தீங்கன்னா இது பாட்டம் போர்ஷன், இது டாப் போர்ஷன். ஒன்ஸ் டாப் போர்ஷன் வச்சு இது மாதிரி நீங்க சொருவிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி பாட்டம் போர்ஷன் வச்சு இந்த மாதிரி நீங்க சொருவிக்கணும். ஈஸியா பிளக் அண்ட் பிளே மாதிரி தான் இருக்கும். இது பண்ணிட்டு அப்புறம் இந்த பேட்டரி எடுத்துட்டு இந்த பவருடைய பின்னு எப்பயுமே இங்க பாருங்க, இந்த இடத்துல இப்படி வைக்க கூடாது. இந்த பக்கம் வைக்கும் போது இதுவும் பட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பயுமே இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்கணும், அதாவது இந்த பகுதி. ஸோ எப்பயுமே இப்படிதான் பேட்டரி சீட் பண்ணணும். இப்படி பேட்டரி சீட் பண்ணா ஒயர் டச் ஆகி பேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இந்த ஒயர் இருக்கணும். இந்த ஒயர் மேல அழுத்தினா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பாருங்க, நம்ம ஈஸியா இது கொஞ்சம் தள்ளிட்டு, ஓகே, ஈஸியா நம்ம உட்கார வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்படி ஓரமாக கூட விட்டுருங்க. இதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மெயினா பேட்டரியோடைய பவர் கொடுக்குற சாக்கெட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். ஓகே, ஈஸி செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்,
பேட்டரியோடைய கேப் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்பதான் பேட்டரி வந்து ஸ்லிப் ஆகாம இந்த வெயிட்டை வந்து இந்த கேப் தான் தாங்கி பிடிக்குது. ஸோ அந்த வெயிட்டை வந்து நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணும் போது கரெக்டாக பார்த்து பண்ணுங்க. ஏன்னா இந்த ஜஸ்ட் வந்து இந்த இது உடஞ்சிருது. அதனால தான் நான் பேட்டரி வந்து உள்ளே போடாமல் உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். இதுவும் உடஞ்சிருது. ஸோ அதனால இதை ஃபிக்ஸ் பண்ணும் போது கூட கரெக்டாக இந்த நாப் வந்து கரெக்டாக இதில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து ட்ரில் பண்ணுங்க. ஓகே, இது பண்ணிட்டேன். அதே மாதிரி கரெக்டாக இதை நகர்த்தி செட் ஆகிற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் வைங்க. ஓகே, ஈஸியாக பண்ணியாச்சு. அப்புறம் இதையும் இந்த ஓட்டையில் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுவும் ஸோ இப்போ பேட்டரி வந்து நல்லா ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாம் வந்து கேப்பை பாக்ஸுடைய கேப்பை ஈஸியாக போட்டு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக தான் நாம் இந்த மாதிரி ஐயோ ஃபார்ம்ஸில் வந்து ஷிப் பண்ணுறோம். ஏன்னா இந்த பாக்ஸ் வந்து புதுசாக இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு லைஃப் வரும். ஸோ அதனாலேயே நாங்கள் வந்து இப்போ வந்து இதை வந்து இது கூட ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்காம தனியாக பேட்டரி சப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து ஈஸியாக எப்படி பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதுக்காக தான் நாங்கள் இங்கே இது எடுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இப்படி வச்சுக்கலாம். இப்போ திரும்ப நீங்கள் ஆன் பண்ணால் ஆகாதான் பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இது இன்லெட் அவுட்லெட்லாம் நாங்கள் உங்களுக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருவோம். ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்களே உங்களுக்கு தெரியும் என்ன. பொதுவாக மாடி தோட்டத்தில் நம்ம ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் மெயின்டெனும் பண்ணி வச்சுக்கணுங்க. அப்போ தான் ஸ்ப்ரேயர் ரொம்ப நாளைக்கு நீடித்து உழைக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பேட்டரி ஸ்ப்ரேயர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேட்டரின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ரீசார்ஜ் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணல. பட் ஆனால் பேட்டரி ஸ்ப்ரேயர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வாரத்துக்கு ஒரு டைம்னாலையும் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்படி வைக்கும்பொழுது உங்களுக்கு பேட்டரியோட லைஃப் ரொம்ப நாளைக்கு நீடித்து உழைக்கும். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணலைன்னா பேட்டரி ஈஸியாக வீக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு 4 மணி நேரம் 3 மணி நேரம் ரன் ஆகிற பேட்டரி ஸ்ப்ரேயர் உங்களுக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் ரன் ஆகும். இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடாப்டரில் வந்து பவர் சப்ளை ஆகலை, எனக்கு மோட்டார் ஆன் ஆகலை அப்படின்றாங்க. அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு வந்து இந்த அடாப்டரில் வந்து இங்கே லைட் எரியுதான்னு பாருங்கள். இங்கே லைட்டு வந்து ரெட் கலர் லைட் எரியும். இந்த லைட் எரியும் போது உங்களுக்கு வந்து பவர் ஈஸியாக சப்ளை ஆகுதுன்றது அர்த்தம். இந்த கேஸ் இந்த லைட் ஆஃப் ஆச்சுன்னா இந்த அடாப்டரில் ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்போ நீங்கள் பக்கத்தில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் கடையில் எடுத்துகிட்டு போய் இந்த அடாப்டரில் வந்து ஃபஸ்ட்டு பவர் சப்ளை வெளியே வருதா அப்படின்றத பாருங்கள். இதை பார்த்துட்டு பவர் சப்ளை வந்துச்சுன்னா அப்புறம் மோட்டாரில் என்ன இஷ்யூ இருக்குன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஸ்ப்ரேயர் மாடல் கிட் உங்களுக்கு வேணும்னா கீழே தெரிகிற நம்பரை எங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ கால் பண்ணியோ உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மாடி தோட்டம் செய்யலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.